கோவையில் தங்க நகை தொழிலாளர்களை பாதுகாக்க நகரில் காவல்துறை ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்று விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் பாபுஜி வலியுறுத்தியுள்ளார். கோவை செல்வபுரம் அருள் கார்டனை சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் ஆகியோர் அதே பகுதியில் தங்க நகை தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் கோவையிலிருந்து விழுப்புரத்திற்கு தங்க நகைகளை எடுத்துச் சென்று அங்கு உள்ள நகைக்கடைகளுக்கு விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் ஆகிய இருவரும் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். செல்வபுரம் அருள் கார்டன் பகுதியில் சென்றபோது மர்ம நபர்கள் இருவரையும் அரிவாளால் தாக்கிவிட்டு ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் 470 கிராம் தங்க நகைகளை பறித்துச் சென்றனர். இச்சம்பவம் தங்க நகை தொழிலாளர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விஸ்வ பாரத் மக்கள் கட்சி சார்பில் மாநகர காவல் ஆணையரிடத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மனு அளித்த பின் கட்சியின் நிறுவன தலைவர் பாபுஜி சுவாமிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தங்க நகை தொழிலாளிகளிடம் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் இதனால் தங்க நகை தொழிலாளிகள் பெரும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்த அவர் மாநகர காவல்துறை கோவையில் ரோந்து பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை இரவு 10:30 மணி அளவிலே கோவை செல்வபுரம் செட்டி வீதி குளத்தருகிலே ராஜேந்திரன் என்பவரை அரிவாளால் மர்ம நபர்கள் தாக்கி 250 கிராமுக்கு மேல் தங்க நகை பறித்து சென்று விட்டார்கள். இதற்காக அந்த மர்ம நபர்களை காவல்துறை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் சார்பாக இன்று கோவை கமிஷனர் அலுவலகத்திலே கமிஷனரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். துணை கமிஷனர் அவரையும் சந்தித்து